ஜப்பான். ஏன்னா நான் அப்படி தான் சொல்லணும், பாக்யராஜ் அங்கிள் எப்போதும் என்ன அப்படி தான் கூப்பிடுவார். அங்கிளும் எங்கள் அம்மாவும் ஒன்றா படித்தவங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் அங்கிள் ஒருத்தர். எங்கள் வீட்டில் நடந்த எல்லா சந்தோஷத்துக்கும் எல்லாத்துக்குமே அங்கிள் வந்து இருப்பார். ஏன்னா அங்கிள் தான் முன்னாடி இருப்பார், முன்னாடி இருந்து எல்லாமே நடத்தி வைப்பார். ஆனால் எவ்வளோ வாட்டி அங்கிளை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கோம், எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம் எல்லாம். ஆனால் இப்படி நாங்கள் வந்து அங்கிளை பார்ப்போன்னு எதிர்பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல் அவர். அவரோட படங்கள் எப்படி ஃபீல் குட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர். என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அங்கிள் கிட்ட வந்து பேசினா அதை வந்து ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக மாற்றி நம்மளை அனுப்புவார். அவ்வளோ நல்லவர். அந்த தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே ஸ்க்ரீன் பிளே சக்கரவர்த்தினா அது வந்து பாக்யராஜ் அங்கிள் தான். அவரோட எல்லா வருஷம் ஜனவரி 7ஆம் தேதிக்கும் நான் ஃபேமிலியோடு வந்து பார்ப்போம் அங்கிளை. ஏன்னா அங்கிளோட பர்த்டே அன்னைக்கு. இந்த வருஷம் ஜனவரி 7ஆம் தேதி அங்கிளோட 50வது வருஷம் ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் அதுதான் அங்கிளோட கடைசி பர்த்டேவா ஆகும்னு யாருமே நினைக்கல, எதிர்பார்க்கல. அண்ட் அங்கிளை வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அப்பா அம்மா மாதிரி அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கிள் இல்லாதது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய குறை. அவங்க ஃபேமிலிக்கு, ஆன்ட்டிக்கு, அப்புறம் சாந்தனுக்கு, அம்லுக்கெல்லாம் எப்படி வந்து அவங்கள ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்கிறதுன்னே தெரியல. அப்படி இருந்தது. அவர் எல்லார் வீட்லேயும் ஒரு மெம்பர். அவ்வளோ நல்ல ஒரு ஆத்மா வந்து டக்குன்னு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அதுதான். அண்ட் அங்கிள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் அங்கிள். அங்கிளை வந்து லாஸ்ட் மந்த்து தான் அவரோட ஒரு ஆடு கால் பண்ணார், கண்டிப்பாக வாடாரு. நான் போய் ஆட் பண்ணேன். இந்த மந்த் 15ஆம் தேதி தான் டப்பிங்கே பண்ணோம். அவ்வளோ நேரம் பேசியிருந்தோம் அங்கிளோட. அவர் இல்லைன்றது நம்பவே முடியல. இது இன்னும் கனவு தானா அப்படி இருக்கு. உங்கள் எல்லார் வீட்லேயும் அவரும் ஒருத்தர். ஸோ அவருக்காக எல்லாருமே அவரோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம வந்து இழந்துட்டோம். அதாவது நிறைய பேர், அதாவது சொந்தம், திரை சொந்தம், ஒரு பொக்கிஷம், ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அழகாக காமெடியாக சொல்ல போன ஒரு அழகான அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம். அங்கிளோட படங்கள் எல்லாம் சின்ன வயசில் நான் நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்போது கூட கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவார். அதுவும் காமெடியாக அட்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெத்த அப்பா மாதிரி எங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் அவர் இப்படி காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடப்பட்டு இதயம் நொறுங்கி போயிடுச்சு. உண்மையிலேயே அவரை பிரிஞ்சு ஃபேமிலிக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறோம். அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள். வி மிஸ் யூ அங்கிள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.